கத்தி கத்தி கேட்குறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மனசில்? இப்போ சொல்ல போகிறீங்க, இப்போ இல்லை சொல்லலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. அதை பார்த்து வேறு வழி இல்லாமல் நிவின் எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன் அக்கா இப்படி அப்படின்னோட, வேறு வழி இல்லை, உன் தங்கச்சியை காப்பாற்றி ஆகணும், ஆப்ரேஷனுக்கு பணம் வேணும், உன் மாமா பணத்தை தொலைச்சிட்டாரு, அவள் என்ன பண்ணுவா, அதனால தான் அந்த நிலைமையில் அவள் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டா, போதுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. உடனே ஐயோ பாவம், காவேரி எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. என் அக்கா இப்படி பண்ணிட்டாளுன்னு சொல்லிட்டு, யமுனா எங்கே போகிற, சொன்னா கேளு யமுனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் அமைதியாக இருங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஐயோ என் அம்மாலாம் எப்படி இதை தாங்க போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, ஆசையாக தைச்சிட்டு இருக்காங்க. நம்ம சாரதா ப்ளவுஸு நம்ம காவேரிக்காக, இது ரொம்ப நல்லாயிருக்கும் இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தைச்சிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக யமுனா அங்கே வராங்க. என்னடி திடீர்னு இந்த டைமுக்கு வந்திருக்க அப்படின்னோடனே, என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏண்டி கல்யாண நாளில் நாளைக்கு காவேரிக்கு அவளுக்கு ப்ளவுஸ் தைச்சிட்ருக்கேன், நீ ரொம்ப முக்கியமாக ப்ளவுஸு, அவளுக்கு கல்யாண நாளைக்கு நிலைக்குமா நிலைக்காதுன்னு தெரியாமல் நிலைமை போயிட்டுருக்கு, இதில் உனக்கு ப்ளவுஸ் தான் முக்கியம் அப்படி சொல்லிட்டு தூக்கி போடுறாங்க. என்னடி நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க, அவளுக்கு என்னடி பிரச்சனை அப்படின்னோடனே, அவளுக்கு பெரிய பிரச்சனைமா, அவள் கல்யாண வாழ்க்கையே பெரும் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுடி என்ன நடந்தது சொல்லுடி, ஏன்டி இப்படிலாம் சொல்கிற அப்படின்னோட, முதல்ல வீட்டுக்கு வா, இங்கே வச்சு எதுவுமே பேச முடியாது, நீ என்னென்னமோ சொல்கிற, வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே என்னம்மா திடீர்னு 2 பேரும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் அப்புறம் குமரன் எல்லாருமே கேட்குறாங்க. இவ என்ன சொல்கிறான்னு தெரியுமாடி அப்படின்னோட, காவிரிக்கு ஏதோ பிரச்சனைன்றாடி, அவள் வாழ்க்கை சரியில்லைன்றாடி, எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்றாங்க. உடனே என்ன நடந்ததுன்னு சொல்லுடி, ஏன்டி இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. காவேரி அக்காவும் விஜய் மாமாவும் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க, அது 1 வருஷம் தான் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்டி இப்படிலாம் பண்ண, ஒன்றுமே புரியடி, எல்லாம் பணத்துக்காக தான் பண்ண, அக்காவுக்கு பணம் தாம்மா முக்கியமாக போச்சு அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்னடி சொல்கிற, பணம் முக்கியம்னு நினைக்கிறவ இல்லையடி, அவ என்னடி ஆச்சு, உண்மையை சொல்லுடி அப்படின்னு அழறாரு. எல்லாம் மாமா வளதமா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. குமரன் நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு, மாமா நீங்கள் பணத்தை தொலைச்சிங்கல்ல, அந்த பணத்துக்காக தான் அக்கா கல்யாணம் பண்ணியிருக்கா, அதுவும் 1 வருஷம் கான்ட்ராக்ட் முறையில் கல்யாணம் பண்ணிவிட்டு வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் பிரிஞ்சிடணும், இதுதான் டீல் அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடி நீ என்னென்னமோ சொல்கிற அப்படின்னோடனே கங்கா என்னடி சொல்கிற, ஆமாக்கா குழந்தைய காப்பாற்றணும் நர்மதாவை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்காக்கா, இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லாமல் செஞ்சுருக்கா, அந்த டைமில் பணத்துக்காக இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னோடனே, என்னடி நீ என்னென்னமோ சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி, உண்மையாடி அப்படின்னு, ஆமாக்கா ஆமாம்மா அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படி என் தலைமையில மண்ணை வரி கொட்டிட்டாலே கதறி கதறி அழறாங்க. எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் என்ன பண்ணுறாரு, ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே எல்லா ஏற்பாடும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இங்கே மேடம் வரும்போது எல்லா ஏற்பாடும் சூப்பராக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டீங்களா, எல்லாம் பக்காவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேபினை போய் பார்க்குறாரு. இந்த எம்டி சீட்டில் காவேரி உட்கார வைக்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கும், அவள் எவ்வளோ சந்தோஷப்படுவா, ஏதோ தப்பாக நினச்சிட்டு இருக்கா, எல்லாத்துக்குமே என்கிட்ட சாரி கேட்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சரி எல்லாமே ரெடியாக இருங்க, நான் போயிட்டு காவேரியை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்கே வண்டியில் வந்துட்டுருக்காரு. இங்கே காவேரியோட குடும்பம் பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. அழுதுட்டு அப்படியே போகிறாங்க காவேரியை பார்க்கறதுக்கு. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்குறாங்க. காவேரி அவள் பெட்டியோட வெளியே வராங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்க அம்மா கதறி கதறி அழுறாங்க. என் பொண்ணு ஒரே நடையாக வந்துட்டாளா, அமுச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. அதை கேட்டு அம்மா என்னம்மா நீ அப்படி சொன்னோன்னே, அக்கா எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுக்கா, நீ 1 வருஷம் கான்ட்ராக்ட் முறையில் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், இந்த விஷயமும் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. அது கேட்டு இப்படி அப்படின்னோடனே, எல்லாத்தையும் நிவின்னு சொல்லிட்டாருக்கா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. அம்மா ப்ளீஸ்மா அழாதம்மா, இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கதறி அழுறாங்க, தலையில் அடிச்சுட்டு அழுறாங்க. இது எல்லாத்தையுமே ராகினி பார்த்துறாங்க. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓ இதுதான் விஷயமா, கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்காளா, ஐயோ இது செம மேட்டாக இருக்கே, உடனே அப்பா கிட்ட சொல்லணுமே சொல்லிட்டு ஓடி போயிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்கப்பா, மறக்காமல் மாமாவே கூட்டிகிட்டு வந்துருங்கப்பா, இங்கே இந்த பிரச்சனையை பெருசு பண்ணி இன்றைக்கி எப்படியாவது காவேரி வெளியே அனுப்பிச்சிடும்ப்பா அப்படின்னோடனே, சரிம்மா நான் வந்துடுறேன் அவரும் சொல்கிறாரு. சரி வேறு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே கதிரி கறி அழகிறாங்க. அம்மா ப்ளீஸ்மா தயவுசெய்து அழாதம்மா, அப்படி வேறு என்னடி பண்ண சொல்கிற, உன் வாழ்க்கை நீயே பாடக்கிட்டே இப்படி வாழ வெட்டியே நிற்கிறேடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கதிரி கதிரி அழகிறாங்க. அம்மா ப்ளீஸ்மா அழாதம்மா அழவா சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தா ஓடி வராரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா என்ன இது எங்கள் குடும்பமாக அழகிறாங்க, ஒன்றும் புரியாமல், என்னம்மா காவேரி பெட்டியோடு நிற்கிறேன் அப்படின்றாங்க. அது தாத்தா அதான் உங்கள் பையன் அமுச்சிட்டார்ல என் பொண்ணை, இதுக்கப்புறம் என்ன இருக்குது, 1 வருஷம் கான்ட்ராக்ட் முறையில் தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சாரதா அது அப்படின்னு, அப்போ உங்களுக்கும் தெரியுமா இந்த விஷயம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஆமாம்மா எனக்கும் தெரியும், இவங்க 2 பேருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரிய மாட்டாங்கம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க, அதான் வந்துட்டாலே இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. இல்லைம்மான்னு தாத்தா சொல்லிட்டு இருக்கும்போது விஜய் அங்கே வந்துடுறாரு. விஜயை பார்த்துட்டு இப்படி என் பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழறாங்க. சாரதா அதிர்ச்சி அடைகிறார். விஜய் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு